உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனத்தில் திடீரென வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறதா? சூடான மணல் நிறைந்த பகுதியில் இன்று ஆர்ப்பரித்து ஓடும் மழை நீர். சுமார் 50 வருட வரலாற்றை புரட்டி போடும் தருணம். சுமார் 1 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிந்து இருக்கிற சஹாரா பாலைவனம் உலகத்தோட மிகப்பெரிய 3வது பாலைவனமாகவும் வெப்ப பாலைவனங்கள்ல 1வது பெரிய பாலைவனமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. மழைக்கு வாய்ப்பு குறைவா இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்துலதான் வெள்ளம் கரை புரண்டு ஓடுற மாதிரியான காட்சிகள் இணையத்துல வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. தென்கிழக்கு மொரோக்கோல 2 நாட்களா பெய்த கனமழையினாலதான் சஹாரா பாலைவனத்தோட சில பகுதிகள் கடுமையான வெள்ளத்தை பார்த்து இருக்கிறதா சொல்றாங்க. மொரோக்கோட தலைநகர் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதியில ஒரே நாள்லயே 100 மில்லிமீட்டர் மழை பதிவாச்சு அப்படின்னு அந்த நாட்டுடைய வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மழையினாலதான் பாலைவனத்துல இருக்கக்கூடிய சில பகுதிகள்ல ஈச்ச மரங்களை சுத்தி மழை நீர் சூழ்ந்து ஏரி மாதிரி காட்சி அளிக்குது. சஹாரா பாலைவனத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கும் மேல ஆனதுனால இந்த வானிலை மாற்றங்கள் குறித்த புகைப்படங்கள் தான் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எதனால இந்த வானிலை மாற்றங்கள் நடக்குது அப்படின்றது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் பொன்மானம் தன்னோடு, எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு. தொடர்ந்து 2 நாட்களாக டன் கணக்கில் மீன்களை அள்ளி கொடுக்கும் கடலெண்ணை நூற்றுக்கணக்கான பைபர் படகுகளில் குவிக்கப்பட்டும் மொத்த பெரும்பாறையுடன் கரைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மீனவர்கள். கடல்லையே இந்த திடீர் மாற்றம்னு குழம்பி போகும் நெட்டிசன்கள். கடலூர் தேவனாம்பட்டினத்துல இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு 2 நாட்களா அதிக அளவுல மீன்கள் கிடைச்சிட்டு இருக்கு. பெரும்பாறை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெரிய வகை மீன்கள் கிடைச்சிட்டு இருக்கிறது மீனவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கரைக்கு எடுத்துட்டு வரதுல பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு.